நேபாளில் என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்களோட பிரசிடென்ட் ராஜினாமா பண்ணிட்டாரு. அவங்களோட பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டரை ரோட்டில் ஓட விட்டு விரட்டி விரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நாட்டோட பார்லிமெண்ட்டை மக்களை எரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இந்த பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா செப்டம்பர் 4 தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம். ஆக்சுவலாக அந்த கவர்மெண்ட் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா பேன் வந்து பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்களோட கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அங்கே வந்துட்டு லைசன்ஸ் எடுக்காத ஆப்ஸ்லாம் வந்துட்டு அவங்க பேன் பண்ணுறதை அறிவிச்சிட்டு ஒரு 26 ஆப்ஸை பேன் பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இந்த மாதிரி லிங்க்டின், இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான எசென்சியல் ஆப்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் அந்த மக்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ தென் ப்ரொட்டஸ்ட் லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செப்டம்பர் 4ஆம் தேதியிலேருந்து அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு. அந்த ஜென்சி நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜேர்னலிஸ்ட், அந்த முக்கியமான அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு டைமில் ரொம்பவே கட்டுப்படுத்த முடியாதுன்ற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இதை வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கிறோம், இது வந்துட்டு பேன் வந்து எடுத்து விட்றோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இதை எடுத்து விட்டாங்க. தென் கவர்மெண்ட் நினச்சாங்க, தென் ப்ரொட்டஸ்ட் அடங்கிரும், ஓகே அவங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டோம், ஸோ ப்ரொட்டஸ்ட் நின்றோம், நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப ப்ரொட்டஸ்ட் நிற்கல. ப்ரொட்டஸ்ட் இன்னும் ரொம்ப அதிகமாகுது. நார்மல் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே மாஸ் ப்ரொட்டஸ்ட் ஆகுது. ரொம்பவே இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி பார்லிமெண்ட்டை கொளுத்துறது, நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டரை வந்துட்டு விரட்டி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே வல்கரான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து போயிட்டு இருந்திருக்கு. மக்கள் ரொம்பவே முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, முக்கியமான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தீ வச்சு கொளுத்துறது, கல் எடுத்து அடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்பவே மோசமாக வந்து போயிட்டு இருந்திருக்கு. அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நேபாள் கவர்மெண்ட் மேலே அப்செட்டாக தான் இருந்திருக்காங்க. என்னென்னா அங்கே நிறைய லஞ்சம், ஊழல்லாம் விஷயம் நிறையா நடந்துட்டு இருக்கும் போல். அண்டு நெப்போட்டிசம், அந்த அரசியல்லாம், குடும்பத்து அரசியல்ன்ற மாதிரி விஷயம்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறையா நடக்கும் போல். ஸோ மக்கள் ரொம்பவே அப்செட்டாக இருந்தனால ஸோ இந்த சோஷியல் மீடியா அந்த இது வந்துட்டு ஒரு ஸ்பார்க்காக எடுத்துக்கிட்டு தென் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட்டால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. தென் இவங்களும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க தடுக்கிறதுக்கு. போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் பண்ணியிருக்காங்க, மிலிட்ரிஸ்லாம் வச்சு ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 19 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. கவர்மெண்ட்டால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. தென் ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறப்ப நேற்று பிரசிடென்ட்டும் அவங்க பிரைம் மினிஸ்டரும் பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்காங்க. தென் ஸ்டில் அங்கே ப்ரொட்டஸ்ட் போயிட்டு தான் இருக்குது. நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. தென் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நேபாள் பக்கத்து கண்ட்ரி தானே, ஸோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப இங்கேருந்து நேபாளுக்கு யாரும் போக வேணாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்தியா எப்பயுமே பக்கத்து கண்ட்ரிஸ்க்கு உதவுவாங்கல்ல, ஸோ லெட்ஸ் சி இந்தியா எதுவும் ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அண்ட் இதான் கைஸ் நேபாளில் போயிட்டுருக்க விஷயம். அண்டு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எனி அப்டேட்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக அந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ.